நீங்க ஒரு ஸ்டாக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதோட கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கும். எந்த ஈக்விட்டி ஃபண்ட் வேணாலும் ஓபன் பண்ணி உதாரணத்துக்கு இங்க ஒரு ஃபண்ட் பார்த்துட்டு இருக்கும், இதுலயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா பல வருஷத்துக்கு நமக்கு ரிட்டர்னே இல்லாம இருக்கும். இல்லனா ஷார்ட் டேர்ம்ல நம்மளோட பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதே ஆல்டர்னேட்டிவா ரேண்டமா ஏதோ ஒரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்டை ஓபன் பண்ணி பாருங்க. அதோட கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா மேல் நோக்கி மட்டும் போயிட்டே இருக்கும். இன்னொரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்டை வேணாலும் ஓபன் பண்ணி பாருங்க, அதோட கிராஃபுமே இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மேல தான் போயிட்டு இருக்கு. ஜெனரலா இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டை இதனால தான் லோ ரிஸ்க் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதை விட இம்பார்ட்டன்ட்டா இதை டாக்ஸ் எஃபிஷியன்ட் ஃபண்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பணத்தை டெம்பரரியா பார்க் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். இந்த வீடியோல ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த ஃபண்ட்ஸ் யாருக்கு கரெக்டா இருக்கும், அதை விட இம்பார்ட்டன்ட்டா இந்த ஃபண்ட் கேட்டகரியில எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்ன்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் brought to you by Wintwealth. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல பாண்ட்ஸை ஈஸியா ஆட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் பாண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். இவங்களை பத்தி லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல பார்ப்போம். முதல்ல இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து இதுக்கு தங்கத்தோட விலையை எக்ஸாம்பிளா பார்ப்போம். இந்தியால கோல்டு ஒவ்வொரு சிட்டிலையும் வேற வேற விலையில விற்கப்படும். அதாவது ஒரே நாள்ல சென்னையில ஒரு விலையிலும் டெல்லியில ஒரு விலையிலும் மும்பைல வேற விலையிலும் தங்கம் விற்கப்பட்டு இருக்கும். இப்போ எந்த மார்க்கெட்ல குறைவான விலையில விற்குதோ அங்க நம்ம தங்கத்தை வாங்கி அதிகமா விற்கக்கூடிய மார்க்கெட்ல வித்தோம்னா இதுதான் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அசட்டை ரெண்டு டிஃபரெண்ட் மார்க்கெட்ல வேற வேற பிரைஸ்ல ட்ரேட் ஆகும்போது ஒரே நேரத்துல வாங்கி வித்து நம்ம பாக்குற லாபத்தை தான் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ இதே ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்லணும்னா ஏதோ ஒரு ஸ்டாக் கேஷ் மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு அசியூம். அதே ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 102 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கேஷ் மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு வாங்கி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 102 ரூபாய்க்கு செல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டே வரும். ஜெனரலா எக்ஸ்பைரி வரும்போது கேஷ் மார்க்கெட்டோட பிரைஸும் ஃபியூச்சர்ஸோட பிரைஸும் கன்வர்ஜ் ஆயிடும். இந்த 2 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் நம்மளோட ப்ராஃபிட்டா இருக்கும். இப்போ இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரைஸ் கேப்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எந்தெந்த ஸ்டாக்ல இந்த கேப்ஸ் இருக்கோ அதுல ட்ரேட் பண்ணிட்டு வருவாங்க. மார்க்கெட்ல எல்லா பாயிண்ட் இன் டைம்லயுமே இந்த மாதிரியான பிரைஸ் கேப்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ்ல இருந்துட்டு இருக்கும். மல்டிபிள் ஸ்டாக்ஸ்ல பல்கா இன்வெஸ்ட் பண்ணி இந்த லாபத்தை லாக் பண்ணிப்பாங்க. இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேல போனாலும் பரவாயில்ல இல்ல கீழே போனாலும் பரவாயில்ல, அதாவது மார்க்கெட்டோட டைரக்ஷன் சுத்தமா முக்கியம் கிடையாது. இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆக்சுவல் எக்ஸாம்பிள் எடுத்து இப்போ உதாரணத்துக்கு ஐடிசி ஷேர் எடுத்துப்போம். மார்க்கெட்ல ஒரு ஷேரோட விலை 420 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்றத அசியூம் பண்ணிக்கலாம். இது கேஷ் மார்க்கெட், அதாவது டெலிவரியா நம்ம வாங்கி எடுத்துட்டு போவோம் இல்லையா, இந்த கேஷ் மார்க்கெட்ல 420 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதே ஐடிசி ஷேருக்கு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டும் லிஸ்ட் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல யூசுவலா ஒரு சின்ன பிரீமியமோட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த உதாரணத்துக்கு ஃபியூச்சர்ஸோட பிரைஸ் 460 ரூபாய் அசியூம் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு தான் விற்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதை ரிவர்ஸ்லயும் நம்மளால பண்ண முடியும். அதாவது முதல்ல அதை செல் பண்ணிட்டு எக்ஸ்பைரி அப்போ அதை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல ஒரே நேரத்துல கேஷ் மார்க்கெட்ல பை பண்ணிட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்ல செல் பண்ணிருப்போம். இப்போ இந்த எக்ஸ்பைரின்றது ஒரு வாரம் கழிச்சோ இல்ல ஒரு மாசம் கழிச்சோ எப்ப வேணாலும் இருக்கலாம். அந்த பீரியட் அப்போ ஸ்டாக்கோட விலை மேலேயும் கீழயும் போயிருக்கும், என்ன வேணாலும் மாறி இருக்கலாம். இப்போ 3 சினாரியோ எடுத்துக்கலாம். முதல் சினாரியோல மார்க்கெட் மேல போயிடுச்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது 420 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஸ்டாக் இன்னைக்கு 490 ரூபாய் ஏறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஷ் மார்க்கெட்ல நம்ம வாங்கின ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 70 ரூபாய் நமக்கு லாபம் வந்திருக்கும். ஆனா இதே ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் போனோம்னா ஆல்ரெடி அதை 460 ரூபாய்க்கு வித்திருந்தோம். யூசுவலா எக்ஸ்பைரி டைம் அப்போ ஃபியூச்சர்ஸோட பிரைஸும் கேஷ் மார்க்கெட் பிரைஸும் கன்வர்ஜ் ஆயிடும். இந்த கேஸ்ல ரெண்டு இடத்துலயுமே 490 ரூபாய் இருக்கும். கம்மியான விலைக்கு வித்துட்டு அதிகமான விலைக்கு வாங்குறோம்னா நம்ம நஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல ஒரு ஷேருக்கு 30 ரூபாய் நஷ்டமாகும். இப்போ கேஷ் மார்க்கெட்ல 70 ரூபாய் லாபம் பண்ணிருப்போம், ஃபியூச்சர் மார்க்கெட்ல 30 ரூபாய் நஷ்டம் பண்ணிருப்போம். மொத்தமா சேர்த்தா 40 ரூபாய் நமக்கு லாபமா இருந்துரும். சோ நம்ம ஆரம்பத்துல என்ன பிரைஸ் டிஃபரன்ஸ்ல வாங்கணுமோ இதுதான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் நமக்கு லாபமா இருந்துட்டு இப்போ ஆப்போசிட்டா மார்க்கெட் விழுதுன்றதை அசியூம் பண்ணிக்கலாம். 420 ரூபாய்க்கு கேஷ் மார்க்கெட்ல வாங்கியிருந்தோம், அது விழுந்து 400 ரூபாய் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ கேஷ் மார்க்கெட்ல நமக்கு 20 ரூபாய் நஷ்டமா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ஸ்ல அதிகமான விலைக்கு ஆல்ரெடி வித்துட்டோம், இப்போ குறைஞ்ச விலைக்கு நம்ம அதை திரும்பி வாங்கிக்கிறோம், 60 ரூபாய் லாபம் பண்ணிருப்போம். மொத்தமா சேர்த்தோம்னா இந்த கேஸ்லயுமே 40 ரூபாய் நம்மளோட லாபம். இப்போ மூணாவது சிச்சுவேஷன், எக்ஸ்பைரி வரைக்கும் பிரைஸ் மாறவே இல்லை. அதாவது 420 ரூபாய்க்கு வாங்கணும், அதே 420 ரூபாய்க்கு இருக்குன்னா லாபமும் இல்ல நஷ்டமும் கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஆல்ரெடி அதிகமான விலைக்கு வித்துட்டோம், இப்போ குறைஞ்ச விலைக்கு நம்ம திரும்பி வாங்குறதுனால இங்க 40 ரூபாய் நம்ம லாபம் பாக்குற மாதிரி இருக்கும். 3 கேஸ்லயுமே ஆரம்பத்துல என்ன பிரைஸ் டிஃபரன்ஸ்ல அந்த ட்ரேட பண்ணமோ அதுதான் நம்மளோட லாபமா இருந்திருக்கு. அதாவது மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி இல்ல அங்கேயே இருந்தாலும் சரி, ஆர்பிட்ரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆரம்ப ஸ்ப்ரெட் என்னன்றது மட்டும் தான் முக்கியம். அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் நம்மளோட லாபமா இருக்கும். இப்போ எந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் எடுத்தீங்கனாலும் பாண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக்ஸ்லயோ இல்ல அதர் அசெட் கேட்டகரிஸ்ல இந்த மாதிரி ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கோ அதுல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க.
65% இருக்க ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ்ல இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அலோகேஷன்ல லோ ரிஸ்க் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்ல கேஷாவோ ஹோல்ட் பண்ணிட்டு வரும். கேஷ் ஹோல்ட் பண்றது நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் ரிடீம் பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இங்க 65% இருக்க ஈக்விட்டி போர்ஷன் இருக்குன்னு சொல்றோம்ல, இதுதான் நமக்கு ஆக்சுவலா டாக்ஸ் அட்வான்டேஜ் கொடுக்கும். அந்த அட்வான்டேஜ் பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். மீதி இருக்க அந்த டெட் போர்ஷன் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு வரும். ஜெனரலா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் நம்மளோட கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது டெம்பரரியா பணத்தை பார்க் பண்ணி வைக்கணும்னா ஒரு நல்ல கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இதே பர்பஸ்க்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் லிக்விட் ஃபண்ட்ஸ், அதாவது டெட் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றதையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணிடுவோம். இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 5ல இருந்து 7-7.5% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்தோ இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்தோ இது இன்னும் ஒரு 0.5% இல்ல 1% அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன். ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸை ஈக்விட்டியோட டாக்ஸேஷன்ல டாக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அதுல இருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வாங்கி வித்திருந்தோம்னா 20% டாக்ஸேஷன் வரும். இதே ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறோம்னா 1.25 லட்சம் ப்ராஃபிட் வரைக்கும் நம்ம எந்த டாக்ஸும் கட்டதால். அதாவது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு வருஷம் கழிச்சு விற்கிறீங்க, 4.25 லட்ச ரூபா மாறி இருக்கு. அப்போ 1.25 லட்ச ரூபாய் லாபம் வந்திருக்கும். இப்போ இந்த லாபத்துக்கு எந்த டாக்ஸும் கட்ட வேண்டாம். அதுக்கு மேல வரக்கூடிய லாபத்துக்கு 12% டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதே டெட் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷ பீரியட ஷார்ட் டர்ம் கன்சிடர் பண்ணிப்பாங்க. சோ ஷார்ட் டர்ம் பீரியட்ல இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை நம்மளோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் படி பண்ணுவாங்க. அதாவது நம்ம 30% இன்கம் ஸ்லாப் ரேட்ல இருந்தோம்னா நம்மளோட டெட் ஃபண்ட்ஸோட கெயின்ஸுமே இதே 30% டாக்ஸேஷன் போடுவாங்க. 2 வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ணி வித்திருந்தோம்னா 12% டாக்ஸேஷன். ஆனா இந்த ரெண்டு ஃபண்ட்ஸுமே ஷார்ட் டர்ம்க்கு பணத்தை பார்க் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஜெனரலா 3ல இருந்து 18 மாசம் வரைக்கும் சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபண்ட் கேட்டகரியிலுமே நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா 1ல இருந்து 3 நாள் கழிச்சு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆயிடும். சில லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராலுமே ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. ரிஸ்க் லெவல்ஸ் பார்க்கும்போது ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஜெனரலா லோ ரிஸ்க் கேட்டகரியில வரும். அதாவது எல்லா ஃபண்ட்ஸுமே ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ரிஸ்கோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் போட்டுருப்பாங்க. இல்ல மோஸ்ட் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் எல்லாத்தையுமே லோ ரிஸ்கா மார்க் பண்ணிருப்பாங்க. ஆனா டெட் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் லோல இருந்து மாடரேட் வரைக்கும் போலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் கிரெடிட் ரிஸ்க்கும் டெட் ஃபண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகும். நீங்க அதிகமான இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல இருக்கீங்க, அதாவது 30% ஸ்லாப் ரேட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் பணத்தை பார்க் பண்ணி வைக்க. ஏன்னா ஆஃப்டர் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் படி ஆர்பிட்ராஜோட ரிட்டர்ன்ஸ் டெட் ஃபண்ட்ஸை விட பெட்டராவே வரும். ஆனா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட எக்ஸிட் லோடுக்கு எவ்வளவு பீரியட் போட்டுருக்காங்கன்றத கட்டாயமா கவனிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ்க்கு 30 நாள் வரைக்கும் பீரியட் போட்டுருப்பாங்க. அதாவது முதல் 30 நாளுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை உடனே வித்ட்ரா பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா 30வது நாளுக்கு மேல எப்போ நீங்க வித்ட்ரா பண்ணாலும் ஃப்ரீயாவே எடுத்துக்க முடியும். சோ அடுத்த 1 இல்ல 2 மாசத்துக்குள்ள உங்களோட பண தேவை இருக்குன்னா அதே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ வச்சிருக்கலாம். ஏன்னா எங்க எக்ஸிட் லோடுன்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காது. டாக்ஸ் எஃபிஷியன்டா ஒரு மாசத்துக்கு மேலயோ இல்ல 6-7 மாசத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சீங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஒரு நல்ல பெட்டாவே இருக்கும். இல்ல எனக்கு சுத்தமா ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்ல, சாலிடா 1 இல்ல 2 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த பினான்சியல் கோல் இருக்கு, அப்போ எனக்கு எவ்வளவு கைக்கு வரும்ன்றத பிக்ஸடா தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னா பிக்ஸட் டெபாசிட்ஸும் பாண்ட்ஸும் தான் நல்லா. பிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்கிறதுலே சேஃபான ஆப்ஷனா இருந்தாலும் நிறைய பேர் ரிட்டர்ன்ஸை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்கன்னா அவங்களால 9ல இருந்து 12% அளவுக்குலாம் ரிட்டர்ன்ஸ் அதுல பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான பிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறவங்களுக்கு பாண்ட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பிக்ஸட் ரிட்டர்ன்ஸ்ன்றதால ஈக்விட்டி அளவுக்கு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்ல. புதுசா பாண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 10,000 அமௌண்ட்ல இருந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் 1000 டிக்கெட் சைஸ்ல இருந்தே ஆரம்பிக்கும். முதல் தடவை பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா சின்ன அமௌண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சு கம்ஃபர்டபிள் ஆனதுக்கு அப்புறம் பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பல வருஷத்துக்கு பணத்தை லாக் இன் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. வின்ட்வெல்த் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ஷார்ட் டென்யூர் பாண்ட்ஸ்மே இருக்கும். 3 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்குள்ள மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸ்மே அங்க லிஸ்ட் ஆயிருக்கும். யாருக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறவங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து ஷார்ட் டென்யூர் பாண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நடுவுல லிக்விடேட் பண்ணாலும் வின்ட்வெல்த்தோட பிளாட்ஃபார்ம் மூலமாவே உங்களால செல் பண்ண முடியும். லாக் இன் பீரியட் இல்லாம பிக்ஸடா ஒரு இன்கம் எடுக்கணும்னு யோசிச்சா பாண்ட்ஸ்மே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். வின்ட்வெல்த் மூலமா 70,000க்கும் மேற்பட்ட இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 100% ஆஃப் த பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆன் டைம் பே பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி கூட டிலே பண்ணது கிடையாது. நிறைய பாண்ட்ஸ்ல 11%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பாண்ட்ஸ்ல முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. வின்ட்வெல்த் பிளாட்ஃபார்மை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதையும் லைனா பார்ப்போம். முதல்ல ஹையர் டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கவங்க, அதாவது 30% மேல டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்க் பண்றதுக்கு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி பிசினஸ் ரன் பண்றவங்க அவங்க கிட்ட இருக்க எக்ஸஸ் கேஷ் எங்க பார்க் பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் 3ல இருந்து 12 மாசம் வரைக்கும் மார்க்கெட் சரியா இல்ல, நான் சும்மா பார்க் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா இங்க பார்க் பண்ணி வைக்கலாம். மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிளியரா தெரியல, பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எஸ்டிபியும் கான்ஃபிகர் பண்ணலாம். அதாவது ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஈக்விட்டிக்கு மூவ் பண்ணிட்டே வரலாம். அதே மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு சேஃபா பணத்தை பார்க் பண்ணி வச்சா போதும்னு யோசிக்கிறவங்க இதை பிக் பண்ணலாம். முன்னாடி கவர் பண்ண மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள பண தேவை இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸிட் லோட்ல அவங்க ஒரு போர்ஷனை இழுக்கிற மாதிரி. அதே மாதிரி அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும்னு யோசிக்கிறவங்க 10-12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரணும்னு யோசிக்கிறவங்க இந்த ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரே லெவல்ல ரொம்ப நாளா காமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, பெரிய வாலட்டிலிட்டி இல்லனா இந்த ஃபண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துல ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் குறைவா தான் இருக்கும், இந்த ஃபண்ட்ஸும் குறைவான ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு.
ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஜென்ரலாவே அந்த ஃபண்ட் கேட்டகரிக்கு இன்ஃப்ளோ குறைவா வந்துட்டு இருக்கும்போது, அதாவது ஓவராலா ஒவ்வொரு ஃபண்ட் கேட்டகரியிலும் மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதுன்ற டேட்டாவை ஆம்பி ரெகுலரா ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்ல மொத்தமா எவ்வளவு இன்ஃப்ளோ இருக்குன்றதை செக் பண்ணுங்க. அதை பாஸ்ட் டேட்டா கூட செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்போ அதுல இன்ஃப்ளோ குறைவா இருக்கோ அந்த பாயிண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏஎம் ரொம்ப அதிகமாக ஃபண்ட் மேனேஜருக்கு ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் குறைஞ்சிரும். ஆனா இன்ஃப்ளோ குறையும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல ஆர்பிட்ராஜ் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும்ன்றத டீடைலா பார்ப்போம். இதுக்கு முதல் கிரைட்டீரியாவா 3 வருஷம் ரோலிங் ரிட்டர்னை செக் பண்ணுங்க. இந்த வேல்யூ கன்சிஸ்டன்டா 6% மேல இருந்ததுன்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. அடுத்து குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கணும். இது 0.5க்கும் குறைவா இருந்ததுன்னா நல்ல வேல்யூன்னு சொல்லலாம். எக்ஸிட் லோடோட பர்சன்டேஜும் குறைவா இருக்கணும். அதே மாதிரி அதோட பீரியடும் குறைவா இருக்கணும். ஜெனரலா 30 நாளோ இல்ல அதை விட குறைவா இருந்ததுன்னா நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டெட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஏஎம்சிஸை செலக்ட் பண்றது நல்லது. உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ, கோடெக், HDFC இல்ல நிப்பான் மாதிரியான ஃபெமிலியரான ஃபண்ட் ஹவுஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரைட்டீரியா எல்லாம் மேட்ச் ஆகக்கூடிய ஆர்பிட்ராஜ் ஃபண்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் செலக்ஷன் மட்டும் கிடையாது, ஜெனரலாவே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும், அதுல என்னெல்லாம் பார்க்கணும், நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எந்த கேட்டகரி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி A to Z தெரிஞ்சுக்கணும்னா financeboost.in வெப்சைட்ல அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோர்ஸ் இருக்கு. இங்க ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸும் சார்ஜஸ், டாக்ஸேஷன் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பிகினர் ஃப்ரெண்ட்லியா கோர்ஸ் வேணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ வரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓவராலா இந்த வீடியோ சம்மரைஸ் பண்ணா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ன்றது ஜெனரலா சேஃபான லோ ரிஸ்க் டாக்ஸ் எஃபிஷியன்ட் கேட்டகரி. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப வாலடைலா மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது இந்த ஃபண்ட்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு STP பண்ணணும்னா ஆர்பிட்ராஜ்ல லோட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரலாம். ஷார்ட் டேர்ம்க்கு ஹையர் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஆப்ஷன் சொல்லலாம். இல்ல லோவர் இன்கம் ஸ்லாப் ரேட்ல இருந்தீங்கன்னா FDO இல்ல பாண்ட்ஸோ நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு சொல்லலாம். ரெகுலரான கேஷ் ஃப்ளோவோட கேபிட்டல் சேஃப்டி வேணும்னா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஒரு பாண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், அது எப்படி வாங்குறது, எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு டீடைலா தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே. பாண்ட்ஸ் மாதிரியான டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுமே ரிஸ்க் இருக்கு. அந்த பாண்டே டிஃபால்ட் ஆகலாம், இல்ல நம்ம பேமெண்ட்ஸ்ல டிலேவும் இருக்கலாம். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸுமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.